இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் லோனுக்கான பார்ட் 2 வீடியோ, அந்த ப்ராடக்ட்டுக்கான பார்ட் 2. ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் இப்போ கரண்டாக என்பிஎஃப்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் என்பிஎஃப்சியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டினியூஸாக இந்த வீடியோஸை பாருங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பெரிய பெரிய லெசனாக இருக்கும். ஆக்சுவலி இந்த புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க போயிட்டீங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில அடுத்தடுத்த லெவல் போகும்போது தான் உங்களுக்கு கெரியர் growth-ஏ கிடைக்கும். ஸோ அதை விட்டுட்டு வேற வேலை அப்படியே போயிட்டு இருக்கும்போது நமக்கான கெரியர் growth இருக்காது. ஸோ கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஜூனியர் லெவல் ஆஃபீஸர், சீனியர் லெவல் ஆஃபீஸர், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ், ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி கிரேட்ல உள்ளவங்க, பிளஸ் அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி கிரேட்ல உள்ளவங்க, ஈவன் பிரான்ச் மேனேஜர்ஸ் இந்த வீடியோ பாருங்க. முக்கால்வாசி நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே பிரான்ச் மேனேஜர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அது மாதிரி ஒரு சில பேர் டைரக்டா பிரான்ச் மேனேஜரா இருப்பாங்க இந்த இண்டஸ்ட்ரியில, அவங்க மேபி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த லெவல் போறதுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி ஃப்ரெஷர்ஸ் யாரெல்லாம் என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, கோல்ட் லோன் வீடியோவை, ஓரளவுக்கு நாலேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த பார்ட் 1ல இருந்தது, இப்போ பார்ட் 2ல புதுசா நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். சரியா, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் நம்ம எதை கவர் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரி ஒரு கோல்ட் லோன் பிஸ்னஸ் நம்ம பண்ணணும், எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் கம்பெனிக்கு ப்ராஃபிட், எந்த மாதிரி பிஸ்னஸை கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கோல்ட் லோனில் ஆக்சுவலி என்ன நடக்குது, என்ன மாதிரி ஒரு ப்ராஃபிட் அதில் இருக்குது, அந்த பிஸ்னஸ் ஏன் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா போகுதுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த பார்ட் 2ல பார்ப்போம். சரிங்களா? கோல்ட் லோனை ஏன் எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க, எல்லா என்பிஎஃப்சியும் ஏன் கோல்ட் லோன் ப்ரிஃபர் பண்ணி வராங்க, மோஸ்ட் ஆஃப் த என்பிஎஃப்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் லோனுக்கு அதிகமா அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செக்யூர்டு லோன். இப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா சேர்றவங்க இதை கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. என்ன செக்யூர்டு லோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோன் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் லோன் இருக்கு. அது இன்டெப்தா நம்ம பின்னாடி அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்செக்யூர்டு, செக்யூர்டு, அவ்வளவுதான். சரிங்களா? செக்யூர்டுனா அப்படின்னா என்னன்னா, நம்ம கொடுக்குற காசுக்கு அவங்களோட பொருள் நம்மள்ட்ட இருக்கு, அப்ப அது செக்யூர்ட் லோன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கோல்ட் லோன் செக்யூர்ட் லோனா மட்டும் இல்லாம செக்யூர்ட் லோன்ல நிறைய விதம் இருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோ டெஃபினட்டா பார்ப்போம். ஸோ ஒரு சும்மா சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. செக்யூர்ட் லோன்ல இப்போ எப்படி கோல்ட் லோன் இருக்கோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி லோன் ஒன்று இருக்கு. சரியா? இப்போ இது ரெண்டுல எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதிகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்ட் லோன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காரு, அந்த கஸ்டமர் கோல்ட கொடுத்து லோன் வாங்குறாரு, அதே கஸ்டமர் ப்ராப்பர்ட்டி கொடுத்து லோன் வாங்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த கஸ்டமர் டிஃபால்ட் ஆயிடுறாரு, லோன் வாங்கின லோனை கட்டல, இன்ட்ரெஸ்ட் பெண்டிங் ஆயிடுது, அவர் ஒரு என்பிஏ கஸ்டமரா ஆயிடுறாரு. என்பிஏ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பெர்ஃபார்மிங் அசெட். அதாவது அந்த கஸ்டமருக்கு கொடுத்த லோன் அக்கௌண்ட் ஆக்டிவா இல்லை, அதுல எந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லை, அதுல நில் பெர்ஃபார்மன்ஸ், ஜீரோவா இருக்கு, ஒரு லைனா இருக்குது அப்படிங்கிறதுனால அது என்பிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி என்பிஏ ஒரு கஸ்டமருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சில சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதை அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் இப்போ நான் சொல்றேன். அந்த கஸ்டமர்ஸ்க்கு ரிமைண்டர் கொடுப்போம், அதை வந்து சரி பண்ணிக்க சொல்லி, அதை சரி பண்ணிக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என்பிஎஸ்சிலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதை ஆக்ஷன் விடுவாங்க. அது ஒரு ப்ராப்பர் நார்ம்ஸ் இருக்கு, அதுக்கு சர்டன் கைட்லைன்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி ஆக்ஷன் விடுவாங்க. ஸோ அப்படி ஆக்ஷன் விடும்போது இந்த ப்ராப்பர்ட்டி லோனும் செக்யூர் லோன் தான், கோல்டு லோனும் செக்யூர் லோன் தான். ஆனால் எதை நம்ம இமீடியட்டா ஆக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு தான். இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, நிறைய டைம் இருக்கு, லாங் டியூரேஷன் எடுக்கும். ஸோ அதனால இதை ப்ரிஃபர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி லோனும் ஒரு பெரிய செக்டார் தான், பெரிய பிஸ்னஸ் தான், அதை நிறைய என்பிஎஃப்சி பண்றாங்க. பட் நம்ம சின்ஸ் இப்போ கோல்ட் லோன் பத்தி பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக இதை சொன்னோம். அடுத்தடுத்த வீடியோல ப்ராப்பர்ட்டி லோனோட பெரிய பெரிய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ என்பிஎஸ்சி அதையும் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த கோல்டு வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மந்த் அந்த அசெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த லோன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு கஸ்டமர் வந்து எங்க போனாருன்னு தெரியல, ஃபோன் எடுக்கல, சரியா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல அப்படின்னு வச்சுப்போம். இவங்க ரிமைண்டர்ஸ் கொடுக்குறாங்க, கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, கஸ்டமர் எந்த விதமான தொடர்பும் கொள்ள முடியல, கஸ்டமர்கிட்ட நம்ம எவ்வளோ பண்ணிட்டோம், பேசி பார்த்துட்டோம், ரிஜிஸ்டர் போஸ்ட் போட்டுட்டோம், கம்யூனிகேட் பண்ணி பார்த்துட்டோம், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா இது ஆக்ஷன் போகும் அடுத்தது. அப்படி ஆக்ஷன் போய் உடனே அந்த காசை நம்ம கொடுத்த லோனை வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிட முடியும். அதனாலதான் கோல்ட் லோனை ப்ரிஃபர் பண்றாங்க. புரியுதுங்களா? ஃபைன். இப்போ இந்த கோல்ட் லோன் எப்படி பண்ணா அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட், எந்த மாதிரி பண்ற எம்ப்ளாயி பெரிய லெவல்ல வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 30 days நீங்க ஒர்க் பண்றீங்க ஒரு கம்பெனில,
4 சண்டே, ஒரு 2-3 நாள் லீவு, அடிஷனல் லீவுன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ ஒரு 7 நாள் போச்சுன்னா ஒரு 23 நாள், அதிகபட்சம் ஒரு 23ல இருந்து 25 நாள் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க ஒரு மாசத்துல. அப்போ நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் கோல்ட் லோன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த 25 டேஸ்ல அட்லீஸ்ட் 12 நியூ அக்கௌண்ட் உள்ள கொண்டு வரணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த என்பிஎஃப்சி டேர்ம்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, இல்ல பொதுவா பேங்கிங்ல அதை எப்படி சொல்லுவாங்க, அதை எப்படி எந்த பேர்ல கூப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியூ கஸ்டமர், NCAன்னு சொல்லுவாங்க. நியூ கஸ்டமர் அக்விசிஷன், புதிய கஸ்டமரை கொண்டு வர்றது, எடுத்துட்டு வர்றது, அதுதான். ஸோ இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாம், ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலோ நீங்க ஜாயின் பண்ணும்போதே நீங்க கமிட் ஆகணும். இன்டர்வியூல சொல்லணும், சார் நீங்க எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா, டெஃபினட்டா இந்த கோல்ட் லோன்ல எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா நான் என்னால நிறைய NCA கொண்டு வர முடியும் சார், எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இல்லை என்னால நிறைய மார்க்கெட் பண்ணி புது கஸ்டமர் கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசணும். ஸோ ஒரு விஷயத்த வந்து நீங்க பேசும்போதே அந்த இன்டர்வியூவர் ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிடணும். அதுக்காக தான் அங்கங்க அந்த டேர்ம் வேர்ட் சொல்றேன், தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சொல்றேன், NCAல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ NCAல நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், பெருசா ஒன்றும் கிடையாது. மினிமம் லோன் எவ்வளோன்னு பாருங்க, உங்களோட மினிமம் லோன் எவ்வளோ. ஸோ ஒரு சில NBFCல 3000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு சில NBFCல 1000 கொடுப்பாங்க, சில NBFCல 5000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இல்ல சில NBFCல என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ இல்லாம கிராம்ல கொடுப்பாங்க, மினிமம் 1 கிராம், மினிமம் 2 கிராம், அது கம்மி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மினிமம் கிராம் என்னவோ இல்லை மினிமம் வேல்யூ என்னவோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கஸ்டமரை உள்ள கொண்டுட்டு வாங்க. அந்த கஸ்டமருக்கு அந்த மினிமம் வேல்யூக்கு என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு புது கஸ்டமர் கொண்டு வந்துட்டீங்கன்னா மாசத்துல அதிகபட்சம் இல்லை, ஒரு மினிமம் ஒரு 10 to 15 கஸ்டமர்ஸ். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒரு 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா, 10,000 கஸ்டமரை நான் எங்க தேடுறது, எப்படி மார்க்கெட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல உள்ள லோனை வந்து போயிட்டு ஒரு பேங்க்ல வாங்க முடியாது. கோல்ட் லோன் பேங்க்ல கோல்ட் லோன் வாங்கணும்னா மினிமம் வேல்யூ அட்லீஸ்ட் ஒரு 10,000 இருக்கணும். ஸோ 1000, 500, 1500, 2000, 2500, 5000 அப்படிலாம் வாங்க முடியாது. பட் NBFC ஆஃபர் பண்றாங்க. ஏன்னா NBFCயோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மக்களுக்கும் தங்களோட லோன் போகணும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, அவங்களுக்கான பிசினஸ் வால்யூம் பேங்கோடது பெருசு, NBFCல கொஞ்சம் கம்மி அது. ஸோ அதனால எல்லாருக்குமே எல்லா தர மக்களுக்கும் லோன் கொடுக்கணுங்கிறது தான் இவங்களோட எண்ணம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணலாம். எங்கன்னா சின்ன சின்ன ஷாப்ஸ், சின்ன சின்ன கடைகள், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸில் யாராக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். சரியா? ஸோ அப்போது NCAல ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தது ரெண்டாவது, NCA வந்து ஒரு மாதத்துக்கு 10 to 15 பண்ணுற மாதிரியே வால்யூம்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வால்யூம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 கஸ்டமர் நியூ கஸ்டமர் கொண்டு வரீங்கன்னா அதில் ஒரு 2 or 3 ஹை வேல்யூ கொண்டு வாங்க. ஹை வேல்யூனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிக் டிக்கெட், ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 lakhs பிசினஸ். இது இப்போ இது எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சின்சியரா உங்களோட மார்க்கெட்டிங் பண்ணும்போது டெய்லி 1 hour, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 1 hour பண்ணா போதும், நிறைய பண்ண வேணாம். ஜஸ்ட் 1 hour, நீங்க போற 8 hours ஜாப்ல ஒரு 1 hour கம்பல்சரி மார்க்கெட்டிங் பண்ணுங்க. அது யாரோ சொல்லணும், அதுக்காக நம்மளுக்கு ஹிண்ட் கொடுக்கணும்லாம் அவசியமே இல்லை. பிகாஸ் இட்ஸ் யுவர் ஜாப். அதை நீங்க பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்களோட கெரியர் எங்கேயோ இருக்கும். நான் இதெல்லாம் நிறைய விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நிறைய வரும். வளர்ச்சிங்கிறது அவ்வளோ அற்புதமா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 1 hour பண்ற போது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 கஸ்டமர் உங்களுக்கு வந்து இந்த நீங்க தேடி போன கஸ்டமர், NCA கஸ்டமர்ல எல்லாருமே சின்ன சின்ன வேல்யூவா இருந்தா உங்களுக்கே தெரியாம 2-3 கஸ்டமர் பெரிய வேல்யூல மாட்டுவாங்க. சரி, ஓகே ஃபைன், அப்போ ஒரு 2 lakhsக்குன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க உங்களோட கஸ்டமர். ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னவோ அதை நீங்க கேன்வாஸ் பண்ணிட்டு அந்த கஸ்டமருக்கு உங்களோட பெஸ்ட் ப்ராடக்ட்ல பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் என்னவோ அதை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த கஸ்டமருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஓகே சொல்லிட்டு வாக்கின் பண்ணுவார். ஸோ இதுதான் கோல்ட் லோனை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வர விதம் உள்ள. ஸோ ஒரு மாசத்துக்கு உங்க மூலயமா ஒரு 15 கஸ்டமர், மினிமம் 10 கஸ்டமர் வந்திருக்காரு, நீங்க ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, 60 கஸ்டமர் நீங்க உள்ள கொண்டு வந்திருக்கீங்கன்னா, உங்களால ஒரு 60 NCA ப்ராடக்ட் உள்ள வந்திருக்குன்னா உங்களுக்கான growth லெவல் வேற எங்கேயோ இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கோல்ட் லோன் கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஹேபிட் இருக்கு. என்ன ஹேபிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியை ட்ரஸ்ட் பண்றாங்களோ அதே அளவுக்கு அந்த எம்ப்ளாயை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த எம்ப்ளாயி தான் அந்த கம்பெனி பத்தி எடுத்து சொல்றாங்க அந்த கஸ்டமர் கிட்ட.
அது இல்லாமல் அந்த எம்ப்ளாயி தான் அந்த ரேப்போ நல்லா வச்சுக்கிறாங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு தேவையான நேரத்தில் தேவையான சர்வீஸ் கொடுக்கறது, கஸ்டமர் வரும்போது கரெக்டாக ப்ராம்ப்டாக நடந்துக்கிறது, ரிலீஸ் பண்ணும்போது அவர்கிட்ட நல்ல ஜென்யூனாக அவர் கூட ஒரு ரேப்பை கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் கஸ்டமருக்கு பிடிக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு சார் நான் இப்போ இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் கஸ்டமருக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும் அதில் தான் இருக்கணும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை, ரைட் டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரிமைண்டர் கொடுங்க. அவருக்கு வந்து 30 தேதியில் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்னா ஒரு 2 தேதியோ இல்லை ஒரு தேதியோ தள்ளி போயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் மாறிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 25 தேதி 26 தேதியிலேருந்தே அவருக்கு ரிமைண்டர் கொடுக்க ஆரம்பிங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பேசும்போது சார் ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவருக்கு ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னால் இதை ரிமைண்ட் பண்ணுங்க, இல்லை ஒரு சின்ன மெசேஜ் வாட்ஸ்அப்பில் கொடுங்க. ஸோ அப்போ அதை கரெக்டாக நீங்கள் அதை சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்தே உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வரும். சரியா? இதை கோல்ட் லோன் பண்றது சிம்பிளா எப்படி பண்றதுங்கிறது. அப்போ மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பெஸ்ட் ஸ்கீம் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. அந்த பெஸ்ட் ஸ்கீம் எடுத்துக்கிட்டு அந்த நான் சொன்ன மாதிரி வீக்லி 6 days நீங்க மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கும் ஒரு ஏரியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏரியா இந்த சென்ஸ் நீங்க அந்த ரோடு ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரி நான் சொல்லலை, ஃபோக்கஸ் ஆன் செக்டார்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா போறீங்களா, ஒரு தடவை ஷாப் ஏரியா போங்க, ஒரு தடவை இண்டஸ்ட்ரியல் ஏரியா போங்க, ஒரு தடவை டெம்பிள் இருக்கிற ஏரியாவுக்கு போங்க, ஒரு தடவை ஸ்கூல் இருக்கிற ஏரியாவுக்கு போங்க. சிம்பிளா சொல்றேன், என்னைக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஈவினிங் ஒரு 4 to 4:30 இல்லை 4 to 5 பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட பசங்களை கூப்பிட்டுக்கிறதுக்காக. ஸோ அந்த டைம்ல போயிட்டு சிம்பிளா ஒரு 5 to 10 minutes அந்த இடத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு 1 or 2 கஸ்டமரை மீட் பண்ணி பேசுனீங்கனாலே போதும். டெஃபினட்டா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் கிளிக் ஆகும். ஸோ இப்போ இந்த கோல்ட் லோன்ங்கிறது ஒரு என்பிஎஸ்சியில் இவ்வளோதான், பெருசா இல்லை. நீங்க புது கஸ்டமரை கொண்டு வரணும், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் சைமல்டேனியஸ்லி இருந்ததுன்னா கோல்ட் லோன் க்ரோத்தில் போய்கிட்டே இருக்கும். ஃபைன். அது மாதிரி இதில் முக்கியமான விஷயம் ரிலீஸ். சரி, இப்போ நீங்க எப்படி கோல்ட் லோன் கொடுக்கும்போது ஒரு கஸ்டமர்கிட்ட இன்ட்ரெஸ்டா போயிட்டு பேசுறீங்களோ, அந்த கஸ்டமரை கொண்டு வரீங்களோ, சர்வீஸ் கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி உங்களோட சர்வீஸ் அவரோட ரிலீஸ் அப்பவும் இருக்கணும். பொதுவாக நிறைய என்பிஎஃப்சியில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் பண்ற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ்டா இன்ட்ரெஸ்டா பேசி அவங்க உள்ள கொண்டு வந்தாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்போ கம்மியாயிடும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் அப்போ கம்மியாயிடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாலே அவுட்ஸ்டாண்டிங் குறைஞ்சிரும். அவுட்ஸ்டாண்டிங் கம்மியாயிடுச்சுன்னா நம்மளோட பேர் கொஞ்சம் கம்மியாயிடும், நம்ம பிரான்ச்சோட நேம் கம்மியாயிடும் அப்படிங்கிறதுனாலயோ இல்லை ஏஎம் கம்மியாயிடுங்கிறதுனாலயோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிலீஸ்க்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பெருசா அந்த கஸ்டமருக்கு வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. தட் இஸ் த பிக்கெஸ்ட் ஃபெயிலியர். நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்க சிரிச்சு நல்ல ஒரு அன்பா வரவேற்று ஒரு அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு பிசினஸ் சர்வீஸ் கொடுத்தீங்களோ, அவர் பிளட்ஜ் பண்ண வரும்போது அதே மாதிரி தான் ரிலீஸ் அப்பையும் கொடுக்கணும். அப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கஸ்டமருக்குமே டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு கோல்ட் லோன் கஸ்டமர் உள்ள உங்களுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு எவ்வளவு ஸ்பீடா உங்களோட ப்ராசஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா ப்ராசஸ் பண்ணணும். ஏன் அவங்க என்பிஎஃப்சி வராங்க? ரீசன், பிக்கெஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா டைமிங் தான். ஏன்னா பேங்க்குக்கும் என்பிஎஃப்சிக்கான டைமிங் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்பிஎஃப்சியில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு என்பிஎஃப்சியில் கோல்ட் லோன் வந்து மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ்ல பண்ணிட முடியும். ஆனா எந்த ஒரு பேங்க்லயுமே 10 to 15 மினிட்ஸ் பண்ண முடியாது ஒரு கோல்ட் லோன். அதுக்கான ரீசன்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் என்ன காரணம்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ ஒரு கஸ்டமர் உள்ள வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம எப்படி அந்த ப்ராசஸ் முடிக்கிறோமோ அதே மாதிரி தான் ரிலீஸ் அப்பையும் பண்ணணும். அதிகபட்சம் 10 to 15 மினிட்ஸ் அந்த கஸ்டமருக்கான ப்ராசஸ் முடிக்கணும். ஒன்ஸ் ஆஃப்டர் த பேமெண்ட் உள்ள வந்த பிறகு 10 to 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம அவருக்கு அந்த ப்ராசஸ் முடிச்சு கொடுத்தோம்னா அந்த கஸ்டமர் நமக்கு ரெகுலரா வர ஆரம்பிப்பாரு, நிறைய பேரை ரெஃபர் பண்ண ஆரம்பிப்பாரு. ஒருவேளை நீங்க டிலே பண்றீங்க, நிறைய ரீசன் சொல்றீங்க, அந்த கஸ்டமரை போக சொல்றீங்க, நாளைக்கு வர சொல்றீங்க, இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க, இப்படி ஏதாவது காரணம் சொன்னீங்கன்னா யூ ஆர் லூசிங் யுவர் கஸ்டமர், யூ ஆர் லூசிங் யுவர் பிசினஸ். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவர் என்ன பண்ணுவாருன்னா டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் அங்க வரமாட்டாரு, அவருக்கு தெரிஞ்சவங்களையும் ரெஃபர் பண்ண மாட்டாரு, ஏற்கனவே இருக்கிறவங்கள்ட்டையும் இது சரியில்லைன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாரு. ஸோ அப்போ நீங்க ஒரு எம்ப்ளாயா உள்ள ஜாயின் பண்ண பிறகு கஸ்டமரோட சர்வீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த கோல்ட் லோன் எப்படி கொண்டு வர முடியும் உள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேம்பெயின் பண்ணலாம். கேம்பெயின் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏரியா செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் ஒரு 1 or 2 hours வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்,
ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பிரான்ச்ல ஒரு 4 பேர் 5 பேர் ஒர்க் பண்றீங்கன்னா ஈவினிங் ஹவர்ஸ் ஒரு 5:30 to 6:30 டெய்லியோ இல்ல வீக்லி ட்வைஸ் போதும். ஒரு குரூப்பா நீங்க ஒரு ஏரியால கவர் அப் பண்ணணும். ஒரு மார்க்கெட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த இடத்துல ஃபெமிலியர் ஆவீங்க. ஸோ அந்த இடத்துல ஃபெமிலியர் ஆகுறீங்கன்னா ஓகே, இப்போ ஒரு கம்பெனி நம்ம ஏரியால இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் இங்க இருக்காங்க, ஸோ இந்த பிசினஸ் இங்க நடக்குதுன்னு மார்க்கெட்ல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்க கோல்ட் லோன் வந்து குரூப் ஈவென்ட் பண்ணியும் கொண்டு வர முடியும். ஸோ இந்த கோல்ட் லோன்லயே இன்னும் ஒரு ஜாப் இருக்கு. இந்த கோல்ட் லோன் நல்லா கத்துக்கிறவங்களுக்கு, சப்போஸ் சார் எனக்கு இதெல்லாம் முடியாது, எனக்கு கோல்ட் லோன்ல வேணும், கொஞ்சம் ஈஸியா இருக்கணும், கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்னொரு ஜாப் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டு அப்ரைசர். இந்த கோல்டு அப்ரைசரோட வேலை இப்ப நான் இவ்வளவு சொன்னதுல எந்த வேலையுமே கிடையாது. அது என்ன வேலைங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். கோல்டு அப்ரைசருக்கு என்ன வேலை அப்படிங்கிறத நான் தனியா இன்னொரு வீடியோல போடுறேன். சரியா? தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை.